ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய டே வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 7th ஏப்ரல். அன்னைய விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா உப்புமா சாப்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துணியெல்லாம் துவைச்சி பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ வீடு இப்படி தான் இருக்குது. டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு டைனிங் ஷீட், அந்த ஷீட்டை வந்து காணும். நம்ம வீட்டு குட்டி பூனை குட்டி வால் ஷர்வின் தான் தூக்கிட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம அதை கேட்டு பார்ப்போம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் செஞ்சுக்கலாம், பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு லஞ்சை நான் இன்றைக்கி மார்னிங் செய்யலை, மதியானம் பொறுமையாக தான் செய்யணும். துணிலாம் துவைச்சி முடிஞ்சிருக்கோம், இனிமேல் தான் போய் காய வைக்கணும், வேறு அந்த வேலை வேறு இருக்குது. பட் வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும்போது அப்பாடி ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணும் வீடு க்ளீனாக இருக்கும்போது? க்ளீனாக இல்லைனா எப்படி தோணுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வீட்லேயே ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இந்த புத்தா பிளேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகான இடம்னு சொல்லலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஷர்வின் கிட்ட தான் அந்த ஷீட் இருந்தது, என்னென்னு விசாரிப்போம் நம்ம. பாருங்கள், இப்போ 2 ஷீட்ஸும் வந்துருச்சு. எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி தான் வச்சுருந்துச்சு. இந்த ஷீட்ஸ் எங்கே எடுத்துகிட்டு போயிருந்த? என்ன வச்சு விளையாடுன? டாய்ஸ் வச்சு விளையாடுறதா இது? டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட்றதா இது? நீ வச்சு விளையாடிட்டு இருந்தியா? விளையாடுறதுக்கு வேணா மாமா கேட்டு எடுக்கணும் இனிமேல், சரியா? இது பூவா சாப்பிட்றது, இது எடுக்கக்கூடாது, ஓகே? விளையாடுறதுக்கு அது கிடையாது டீச்சர்லாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இது வேணுமா? நான் உனக்கு வேறு தரேன், கேலண்டர் மாதிரி ஏதாவது, கேலண்டர் அட்டை இல்லைனா ரைட்டிங் பேட் அந்த மாதிரி தரேன். நீ வீடு கட்டி விளையாடு. ஆமாம், ஷர்வன் மாம் சொன்னால் நீ கேட்பியா மாட்டியா டீச்சர்லாம்? வேர்க்குது பாரு, வாங்க உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் காற்றுல. இங்கே வா, குட் பாய் இல்லை, நீ சொல்லிட்டு போ, ஓகே சொல்லிட்டு போ, டீல் சொல்லிட்டு. லவ் யூ ஆல் சொல்லு, லவ் யூ ஆல் சொல்லு. கடைசியில் அந்த ஷீட்டை கொடுத்துட்டாப்புல குழந்தை. அதுக்கப்புறம் போய் விளையாடுப்பான்னு விளையாட சொல்லியாச்சு. என்னுடைய அக்கா வீட்டில் அக்கா பையனோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான் ஷர்வின். நான் வந்து துணி காய போடுறதுக்காக டெரஸ்க்கு வந்தேன். ஏர்லி மார்னிங்கே துணி போட்டாச்சு. அதில் ஒரு ஈடு வந்து ஏர்லி மார்னிங்கே காய வச்சுட்டேன், இப்போ ஒரு ஈடு வந்து காய வச்சுட்டேன். ஸோ இப்போ போய் மதியானம் லன்ச் செய்யணும். நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் லன்ச் செய்ய ஆரம்பிக்கணும். இன்றைக்கி லைவ் வேறு நான் வரதா சொல்லியிருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோலா உருண்டை செய்ய போகிறேன் மீல் மேக்கர் யூஸ் பண்ணி. அதை வச்சு ஒரு கிரேவியும் செய்ய போகிறேன். அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறேன், அதாவது ஆனியன், டொமேட்டோஸ், வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ சமைச்சிட்டே இருக்கேன் நான் கடகடன்னு. மீன்வைல் மாவு தீர்ந்து போச்சு. இட்லி அரிசிலாம் ஊற போடணும், அதையும் செய்யணும். சின்னதாக ஒரு சவுச்சவ் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறுபருப்பு வந்து சும்மா கொஞ்சமாக 1/4 கப்புக்கும் கம்மியாக எடுத்துருக்கேன். அதில் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது குவாரண்டைன் பீரியடுன்றதுனால நிறையெல்லாம் குழம்பு வைக்கிறதில்ல, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே செய்கிறோம். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துட்டு ஒரே ஒரு குட்டி பழுத்த நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். சின்ன சவுச்சவ் சேர்த்துக்கிறேன் நான் இதில். மீதி அரை வெங்காயம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து முட்டை பொடி மாஸ் கேட்டிருந்தாரு, அதனால் அதில் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. சவுச்சவ் சிறுபருப்பு போட்டு செய்யும்போது கூட்டு அவ்வளோ அமோகமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் சப்பாத்தியோட அருமையாக இருக்கும். ஸோ பூண்டு ஒரு 4-5 பல் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த கூட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். காரத்துக்கு நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஷர்வினுக்கு நிறைய காரம் வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு வேறு காஞ்ச மிளகா சேர்ப்போம், அதனால் அது வந்து இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன். கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். அரிசி வந்து அளந்து வச்சுருந்தேன் மாவுக்கு ஊற போடுறதுக்கு. அதுக்குள்ளே அங்கே சூடு ஏறிடுச்சு குக்கரு. கூட்டுக்கு நான் க்ளோஸ் பண்ணி விசிலும் போட்டுட்டேன். அரிசி வந்து களைஞ்சிக்கிறேன், அதாவது வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ 4:1, 4 கப்பு அரிசினா 1 கப்பு உளுந்து, இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா புசுன்னு சாஃப்டாக உங்களுக்கு இட்லி வரும். ஸோ அரிசியும் கழுவி வச்சாச்சு, அடுத்தது உளுந்தும் கழுவி வச்சிடுறேன். அப்புறம் வெந்தயம் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ வெந்தயம் பேக்கெட்டை வந்து பேண்ட்ரியிலேருந்து வெந்தயம் எடுத்து நான் கொட்டி வைக்கணும் பாட்டிலில். விசில் இங்கே வந்துருச்சு, அவ்வளோதான். 4 விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். வெந்தயம் பேக்கெட்டும் எடுத்து நான் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே உளுந்தோடு சேர்த்து வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் வந்து லைவ் வரதா சொல்லியிருந்தேன், இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். லைவ் முடிச்சுட்டு ஈவினிங் மாவாட்டணும். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? கோலா உருண்டை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரெசிபி வந்து கார்த்திகா ரெசிபீஸில் போட போகிறேன்.
வேணுன்றவங்க கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் போய் பாருங்கள். நம்ம சேனல் தான் அது. சமையல்லாம் அதில் வரும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸோட கரெக்டாக அதில் கொடுத்துருக்கேன். இட்லிக்கு ஊற போட்டுட்டேன். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். உளுந்து ஊறுது, அரிசி ஊறுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்துருச்சு, ஆற வச்சு வச்சுருக்கேன். கூட்டு ஆஃப் பண்ணியாச்சு. விசில் அடங்கின உடனே தாளிச்சிட வேண்டியதான். தாளிப்பு மட்டும் தான், சின்னதாக ஒரு கடை கலந்து தாளிக்கணும் தான். இந்த உருட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அழகாக பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு. உப்பு சேர்த்து நம்ம வந்து அந்த கூட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் மத்து போட்டு கடைஞ்சிக்கிறேன். மத்து போட்டு கடைஞ்சிட்டா ஷர்வின் வந்து அழகாக சாப்பிட்ருவாரு அப்படின்றதுனால நான் மத்து போட்டு கடைகிறேன். காய் கொஞ்சம் முழுசாக தெரியணும்னு ஆசைப்படுறவங்க வெறும்னே சும்மா கரண்டியால் 2 கடை கடைஞ்சிங்கன்னா சரியாயிடும். கோலா உருண்டை இங்கே உருட்டை கோலா உருண்டை வந்து பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கூட்டு வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே கோலா உருண்டை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து தாளிப்புக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறேன். ஸோ கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நான் கூட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதான், சூப்பராக கூட்டு தயாராகிடுச்சு. உடம்புக்கு ஹெல்த்தியானது, ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி அது. மீல் மேக்கர் கோலா உருண்டை தான் செஞ்சுட்ருக்கேன். கார்த்திகா ரெசிபீஸில் 9th ஏப்ரல் அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை இல்லைங்களா, அன்றைக்கி வந்து நான் கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் போடுறேன். வேணுன்றவங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து காய்கறி அரைஞ்சிக்கிட்டே சாதம் வச்சுட்டோம். சாதம் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இறக்கிட்டோம், ஒரு பக்கம் மீல் மேக்கரும் செஞ்சுட்டோம். ஒரு அடுப்புலேயே ஒன்று அப்படியே சைமல்டேனியஸாக ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு ஒரு ½ an hourக்குள்ளே எல்லா விதமான சமையலுமே கடகடன்னு முடிச்சிடலாம். இந்த சமையலும் ஒரு 20 minutesல ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ பிளான் பண்ணி எப்பவுமே சமைங்க. அந்தந்த பொருளை சமைச்சிக்கிட்டே அதை தான் அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில போகும்போது கிச்சன் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கையோட ஏதோ வதக்கும் போது, பொரியும் போது, கேப் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கையோட அந்தந்த பொருளை அங்கங்கே வைக்கிறதோ, இல்லை கவுண்டர் டாப் துடைக்கிறதோ, இந்த மாதிரி சின்ன பாத்திரங்கள் வந்து வளர்க்குறதோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அட்டகாசமான ருசியில் மீல் மேக்கர் கோலா உருண்டை தயார். உடையாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. வெள்ளை டெக்ஸ்டர் வந்து அற்புதமாக இருக்குது. உள்ளே வந்து அப்படியே சாஃப்ட், ஆவி பறக்க இருக்குது. உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெகுலர் வடை மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக சாப்பிட்ணும். மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை தான் அடிக்கடி சாப்பிட்டு பழகினவங்க, நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சோயா வந்து ப்ரோட்டீன் ரிச், ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அற்புதமாக இருக்குது. நீங்கள் இது நான்வெஜ் இல்லைன்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஜி, சூப்பராக இருக்கு ஜி. எல்லாமே எனக்கு தான் வை. சாம்பிள் பார்த்து முடிச்சிட்டில்ல, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அருமையாக இருக்கு. நல்லா குலாப் ஜாமுன் பால்ஸ் மாதிரி இருக்கு. தயிர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே உர ஊற்றி வைங்க. பாருங்க, நிறைய பேர் இந்த மாதிரி தயிர் உர ஊற்றணுன்னா மேலே ஒரு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே ஊற்றிடுவீங்க. அது கீழே ஊற்றாதீங்க, ரொம்ப நல்லது. அந்த தண்ணியோடு சாப்பிடுங்க. நல்லா கெட்டி தயிர். டெய்லி தயிர் எடுத்துக்கோங்க. கோல்டு பிடிக்கும் அப்படின்றவங்க டெய்லி தயிர் சேர்த்துக்கோங்க. வெயில் காலம் அப்படின்றதுனால கோல்டு பிடிக்கும், சில்லுன்னு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 1/2 கிளாஸ் பாலில், 3/4 கிளாஸ் பாலில் சும்மா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தயிரோ இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நீங்கள் ஊற்றி நைட்டே வச்சிட்டிங்கன்னா மறுநாள் வந்து நீங்கள் மதியம் சாப்பிடும்போது சரியாக இருக்கும். லைட்டாக புளிப்பேறி இருக்கும். அது நீங்கள் நல்லா மோர் மாதிரி அடித்து மோர் மாதிரி சிலிப்பி அட்லீஸ்ட் 11 மணிக்காக குடிச்சிடுங்க. சாப்பிட பிடிக்காதவங்க கூட தயிர் டெய்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இருக்க வெயில் காலத்துக்கு இல்லை மோராக சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ வீட்லேயே உர ஊற்றி இந்த மாதிரி டெய்லி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம். இத்தனை உருண்டை வந்துச்சு. ஒரு 4 உருண்டை சைடில் நானும் என் ஹஸ்பண்டாலே சாப்பிட்டுட்டோம். ஸோ எக் வேணும்னு என் ஹஸ்பண்ட் கேட்டார். ஸோ இருக்கிற கொஞ்சம் வெங்காயத்தை வச்சு 4 முட்டை வச்சு பொடி மாஸ் அப்படி செஞ்சிட போகிறேன். ஏன் இதை கடைசியாக செய்கிறேன், முன்னாடியே செஞ்சிருந்தா டைம் சேவ் ஆகிருக்குமேனா, எண்ணெய் வந்து ஆல்ரெடி நம்ம பொரிச்ச எண்ணெய் இருக்குது, வேஸ்ட் பண்ணாமல் அதே எடுத்து போட்டு செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன்.
இல்லைனா நான் இதை பொரிக்கும் போதே அந்த சைடு நான் செஞ்சுருப்பேன். எண்ணெய் வேஸ்ட் ஆக வேணாம், அதே எண்ணெயில் செய்யணும் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எப்பவுமே சமைக்கணும். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்காக இதெல்லாம் டிப்ஸாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது, அவங்க இக்னோர் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு நான் அப்போவே சேர்த்துடுறேன். வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு முட்டை நான் வந்து ஒரு 4 முட்டையை சேர்த்துக்கிறேன். 2 வதக்கிட்டு மஞ்சள் பொடியும் மிளகுத்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா பொடிமா செஞ்சு எடுத்துட வேண்டியது தான். பொடி மாஸ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஷர்வன் கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்து நான் லைவ்க்கு ரெடி ஆகணும். லைவ் முடிச்சுட்டு மாவாட்டிட்டு அப்புறம் இன்னொரு ஒரு ஷூட் வேறு இருக்குது. அது என்ன ஷூட்டிங்ன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நேற்று தான் நான் லைவில் சொல்லியிருந்தேன். நாளைக்கு நம்ம சேனல் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? சர்ப்ரைஸ் இல்ல? எஸ்மா, நாங்க சொல்ல மாட்டோம்மா, வியாழக்கிழமை தான் சொல்லுவோம், இப்ப சொல்லவே மாட்டோம். பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு இன்னொரு ஐடியா வந்து வருமானத்துல 10% 10% எடுத்து சேவிங்ஸ்க்கு போடுங்க. ஒரு 4000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா 1000 ரூபாய் கண்டிப்பா நீங்க சேவிங்ஸ் போட்டு உங்க சம்பளமே வெறும் 9000 ரூபாய் தான் நினைச்சுக்கணும். அந்த 9000த்துல குடும்பம் நடத்த பார்க்கணும். அது வந்து 10% அதான் சேவிங்ஸ்க்கு நீங்க கொடுக்கலாம். அதாவது அதிகமா கொடுக்கலாம், மினிமம் ஒரு 10% எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உண்மையில நல்ல அமௌண்ட்டா இருக்கும். அப்படி வந்து ஒரு அமௌண்ட் கிடைச்ச அமௌண்ட் சொல்லுங்க. சர்க்கிட்ட நைட் அந்த ஒரு ஷீப் இருக்கும்ல, அந்த அந்த சேனல் எப்படி ஃபேஸ் எப்படி வச்சிருக்கோம், எப்படி காட்டு டாக் எப்படி ஃபேஸ் வச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ லைவ்ல இருந்து 1.5 மணி நேரம் போயிடுச்சு, போனதே தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் எல்லாரும் கூடயும் பேசிகிட்டு இருந்தேன். லைவ் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. லைவில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் முடிச்சதுக்கப்புறம் நான் நேராக போய் மாவாட்ட வேண்டிய டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் லைவ் முடித்தோம். நானும் என் சொல்லி சேர்ந்து லைவ் வந்துடுவோம். ஷர்வன் வந்து கடைசியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தான். அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் சப்ஜெக்டில் நான் பேசுகிறதுக்கு எக்ஸாம் தெரியல. அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் லாக்டவுனில் மணி வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து சில விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், பாருங்கள். அடுத்தது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே லவ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் டைமிங்க்கு அப்போ டக்குன்னு வந்து ஞாபகத்தில் வந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன், கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லைவ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஸோ லைவ் முடிச்சுட்டு வந்து டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நைட் டைம் அடிச்சு அதெல்லாம் நைட்டி போட்டிருக்கேன். நைட்டு தவிர மற்ற நேரத்தில் நான் நைட்டி போடுறதே கிடையாது. இப்போ நைட் டைம் இருக்கிறதால நைட்டி போட்டிருக்கேன், அதே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த லைஃப்க்கு முன்னாடி லைஃப்லேயே நான் சொல்லிட்டேன் நைட்டி போடக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன். எக்ஸப்ட் நைட்டில் தவிர மற்ற நேரம் நைட்டி போடுறதில்ல. ஸோ நைட் டைம் இருக்கிறதால டிஃபன் செய்யணும், மாவாட்டணும். அதனால லைவ் முடிக்கவே கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு நான் மாவாட்டணும், 8 மணிக்கு ஆட்டணும். ஸோ அதனால தான் நைட்டி போட்டிருக்கேன், அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மாவாட்டிட்டு இருக்கேன், உளுந்து நல்லா கெட்டிமாக ஆட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் சூடாக எல்லோரும் பால் குடிச்சிட்டே வேலை செய்யலான்னு இருக்கும். ஸோ ஐஸ் வாட்டர் இது மாவு வந்து சில பேருக்கு சூடாகிடும். ரொம்ப நேரம் மோட்டர் வந்து அவங்க கிரைண்டர் பொறுத்துருக்கு. சில கிரைண்டர் வந்து சீக்கிரமாக சூடாகிடும். சூடாகிடுச்சுன்னா மாவு வந்து நல்லா பொங்கி வராது. இட்லி வந்து நல்லா எழுப்பி புசுன்னு உங்களுக்கு சாஃப்டாக வரவே வராது. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாவு அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாவு வந்து சூடாகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்ன கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து அல்ட்ரா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அல்ட்ரா பிராண்ட் 2 கல் கிரைண்டர் இது. இது வந்து 1.5 லிட்டர் கிரைண்டர். இதை வந்து எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வந்து புதுசாக அவங்களுக்காக வெயிட் இல்லாமல் சின்னது வேணும்னு பெருசாக போட்டு சின்னது வாங்கினாங்க. நான் போய் எனக்கு சின்னது வேணும்னு எங்கள் அம்மா வீட்டில் தூக்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது நான் பார்த்து வாங்கி வச்சதில்லை, அம்மா வீட்டில் நான் தூக்கிட்டு வந்தது. நிறைய பேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்குவீங்க, ஃபீச்சர்ஸ்லாம் செக் பண்ணி வாங்குவீங்க, எது வாங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. இதுவே ரொம்ப குட்டியாக காம்பாக்டாக இருக்கிறதுனால 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி நான் அடிக்கடி ஆட்ட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக வாங்கினா நான் வாங்கி மாவாட்டி 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லா லாக்டவுன் சுச்சுவேஷனும் போனதுக்கப்புறம், இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் போனதுக்கப்புறம் பெரிய கிரைண்டராக வாங்கலான்னு தான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக இதே மாதிரி டில்ட்டிங் இல்லாமல் இந்த மாதிரி கிரைண்டர் வாங்கலான்னு இருக்கேன். நான் கண்டிப்பாக விசாரித்து எதில் நல்லா இருக்குன்னு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி தான் வாங்குவேன். அந்த மாதிரி நான் வாங்கும்போது உங்கள் எல்லாருக்கூடையும் தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து கிரைண்டர் பற்றி இன்னும் பேசாமல் இருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால சொல்கிறேன். ஸோ மாவாட்டிட்டு என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னு காட்டுறேன், நாங்கள் வாங்குவோம். இட்லி மாவு வந்து எனக்கு அவ்வளோ அற்புதமாக வந்திருந்தது. மறுநாள் வந்து நல்லா புசுன்னு இட்லி அப்படியே சாஃப்டாக அப்படியே மெத்துன்னு இருந்தது. நெக்ஸ்ட்டு ரொட்டீன் விலாக் வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி இட்லி வந்துச்சு அப்படின்ற நீங்கள் ஃபுல் டே விலாகில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கும்போது மேலாம் ஆயிரும் அப்படின்றதுனால தான் டிஷர்ட்டை காட்டிட்டு நைட்டி
என்னப்பா நீ ஓயாம அதே சொல்ற. இல்லை சில பேருக்கு அது வந்து நார்மலாக தெரியுது, சில பேருக்கு அது பிடிக்கல, அதனால ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன், அவ்வளோதான். சில பேருக்கு நைட்டி வேணான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், தப்பாக எடுத்துக்க வேணான்னு கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைய டே வந்து இப்படி தான் முடிஞ்சது. தக்காளி சாதம் என்னுடைய ஸ்டைலில் சிம்பிளாக செஞ்சேன். அடுத்தது நைட்டுக்கு என்னோட ஹேர் ஸ்டைல் மாறிச்சு பார்க்குறீங்களா. மாவு ஆட்டினதுக்கப்புறம் கேப்பில் போயிட்டு ஒரு வீடியோக்கு வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அது என்ன வீடியோன்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சேனலில் கம்யூனிட்டியில் பார்ப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி. ஸோ April 9th அன்னைக்கு கம்யூனிட்டியில், அதாவது நாளைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தக்காளி சாதம் நான் கிளறிட்டு இருக்கேன். டைம் ஆகிடுச்சு, ஸோ டைம் இல்லை. ஸோ அவசரமாக தக்காளி சாதமாக கிளறிட்டு இருக்கேன். ஸோ அவசரமாக கிளறிட்டு இருக்கோம். அதுக்கு இருக்குது கிச்சனு எப்பவுமே அப்படி இருக்குது. அது கையோட க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். பட் முடிச்சுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு விசிலுக்கு டைம் விடுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் டக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ கிரைண்டர்லாம் கையோட க்ளீன் பண்ணி வச்சு, அது என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணாரு, வெயிட் தூக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் தொடச்சி வைக்கிறது, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து விசிலுக்கு மூடி வைப்போம் இல்லையா, அந்த கேப்பில் செஞ்சுருவேன். பச்சரிசி சேர்த்து தான் செய்ய போகிறேன் நான். ஸோ ஷர்வினுக்கு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஒருத்தருக்கு அவர் வந்து சிஸ்டமில் பாட்டு கேட்டுகிட்டே எடிட்டிங் பண்ணுவார். நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிவிட்டு லேட் நைட் தான் தூங்குவோம். மறுநாள் வந்து மாவு எப்படி வந்து நல்லா புளிச்சிருந்துச்சா இல்லையா, எப்படி இட்லி வந்துச்சுன்றதெல்லாம் அடுத்த விலாகில் நான் ஆட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாட்டா பாய்.